உண்மையாலுமே நான் பார்த்துட்டு மறந்தே போயிட்டேன் மக்களே. உண்மையே சொல்கிறேன், நான் மறந்தே போயிட்டேன். இருந்தால் அது இப்படி இருக்குன்ட்டு எல்லாம் ப்ரோ கொண்டு கை கொடு ப்ரோ. என்னாச்சு, காலுக்கு இது அடிபட்டுருச்சா? காலில் அடியா? இங்கே காலில் காய் என்ன வச்சான்னு பாருங்க. கீழே இறங்குற வீடியோ பார்க்கலாம். இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு கலர். இது வந்துட்டு ரெட்டு. இல்லை இல்லை இல்லை, இது வந்து சாக்லேட் ஃப்ளவர். சாக்லேட். இது வந்து ஒயிட் சாக்லேட். ஒயிட்டா? ஓகே, அப்போ இது நிறையா இருக்குது. அது என்னது மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலமலை மேலே ஏறி வந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே போகலான்ட்டு போனோம். நம்ம அந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும், நம்ம பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு மேலே இன்னும் ஒரு மலை தான் ஏறலான்னு பார்த்தோம். நம்ம டாமினார் ப்ரோவாலையும் அப்புறம் நம்ம 150 ப்ரோ சுந்தர் ப்ரோவாலையும் முடியல. ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே திரும்ப போகலான்னு சொல்லி திரும்ப கீழே வந்துட்டோம். இப்போ கீழே இறங்க போகிறோம். ஸோ கீழே இறங்க போகிறது தான் அடுத்து உங்களுக்கு வீடியோ இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு, ஆமாம் இறக்குறது தான் இருக்கிறதுலே பெரிய ஹைலைட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வண்டி கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட்ஸ் அவர் பிளாக் பெல், வேறு யாரும் இல்லை, நம்ம பிளாக் பெல் தான். அப்படியே பல பலன்னு இருக்குதுங்களா? இங்கே பார்த்தீங்களே சைலன்சர் வரைக்கும் மண் அருமையாக இருக்குது பாருங்கள். இதுதான் பிளாக் பெல்ட். இந்த டாகி நம்ம கூடயே வந்துட்டு இருந்துச்சு, என்ன காரணம் தெரியல. இங்கே பாருங்கள் டாமினார். அடுத்து நம்ம இனாட்டா, அடுத்து நம்ம 150 ப்ரோ. அதாவது ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு கலர். இது வந்துட்டு ரெட்டு. இல்லை இல்லை உள்ள இது வந்து சாக்லேட் ஃப்ளவர். சாக்லேட். இது வந்து ஒயிட் சாக்லேட். ஒயிட்டா? ஓகே, அப்போ இது நிறையா இருக்குது. அது என்னது மிக்சர். நம்மளும் அதே மாதிரி மிக்சிங் நிறைய கலர் இருக்கும். இங்கே பாரு ரெட் இருக்கு, சாக்லேட் இருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 4 வண்டியுமே கீழே விழுந்துச்சு. ஃபஸ்ட்டு கீழே போட்டது நம்ம ஆள், ரெண்டாவது ப்ரோ அவரே தான், ரெண்டாவது, மூணாவது நான் தான், வேறு யாரும் இல்லை. தரமான சம்பவம் பண்ணேன். 4வது நம்ம ஆள். இதுதான் நடந்தது. வாங்க கீழே இறங்குற வீடியோவில் பார்க்கலாம். அதில் என்ன எத்தனை தடி கீழே வருமா? இல்லை இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொறுமையாக தான் போவேன், பொறுமையாக போய்க்கலாம். பொறுமையாக நாம போக மாட்டோம். இல்லை இல்லை அதுவாக போவோம், நாம் பொறுமையாக போய்க்கணும். மக்களே இந்த நாளை நம்ம கூடவே வருது மக்களே. பாவம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தா கூட போட்டிருக்கலாம், நாமளும் எதுவுமே வாங்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நம்ம பழைய வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்திருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கோம். இப்போ இறங்குறது தான் இருக்கிறதுலே கஷ்டம், பார்த்துக்கலாம். எல்லாம் அடி வாங்கும் இறங்கும் போது. கரெக்டாக எதில் விட்றதுன்னு பார்த்து விடணும், இல்லைன்னா எல்லா பக்கமும் அடி வாங்கும், கீழே தள்ளி விட்ருவோம். ஸோ அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி இறக்கணும். ஏற்றுறத விட இறக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ மேலே போக முடியல, கூட வந்து கண்டிப்பாக அந்த டாமினார் போடுவோம், அப்புறம் நம்ம 150 வரையும் முடியலன்ட்டாங்க. ஸோ அதனால் சரி ஏன் முடியாத எங்களை சிரமப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கீழே போகல, வந்துட்டோம். இங்கே ஒருத்தருக்கானா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல, நல்லா தான் ரெக்கார்ட் ஆகுது. கேமரா அந்த இதை மவுண்ட்டு கழட்டினதுக்கப்புறம் இன்னும் காணும் அவங்கள என்ன பண்ணுறாங்க. நம்ம நினச்சி கூட பார்க்கவே இல்லை மக்களை கீழே போடுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக இங்கே வந்தால் கீழே விழுவோன்னு. பட் ஆனால் நான் ஏறின அந்த கண்டிஷனில் வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே நம்ம கீழே போட மாட்டோமாட்டிருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் நான் இருந்தேன். பட் ஆனால் கீழே போட்டேன். சரி ஓகே, இட்ஸ் ஓகே. எல்லாமே வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அனுபவங்கள் கற்றுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. கீழே விழுகாதா கிடையாது. விழுகாமல் ஆஃப் ரோட்டில் விழுகாமல் ஓட்டுனது எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹில்ஸில் நான் எல்லாருமே கீழே விழுந்து பார்த்துருக்கேன். இங்கே ரெகுலராக ஓட்டுறவங்க கூட ஓரளவுக்கு ஓகே, அவங்க விழுந்ததை நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த வழியில் இப்போ போக வேணாம், இதில் தான் போகணும். அதில் போனால் மறுபடியும் கீழே விழுந்துருவோம், அதனால் அந்த வழியாக போக வேணாம். கொண்டாந்து கரெக்டாக கொண்டே விட்டேன். அப்படியே வந்தாச்சு.
எல்லோரும் வந்துடுவாங்களா? அதுக்குள்ளே 4 நிமிஷம் வந்துருச்சா வீடியோ? இது போகும்போது அந்த வழியாக வேணாம், ரொம்ப ரிஸ்கியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ இந்த பக்கம் இறங்குறோம். இதுவே எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா இதில் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. நான் கடைசியாக வந்தப்போ இதில் தான் வந்தேன். ஏறும்போது திரும்ப இறங்கும்போது இதில் தான் இறங்க ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் மழை பெஞ்சு இது எப்படி இருக்குதோ அதுக்கு மேலே இருக்குதா இல்லை பரவாயில்லையாங்கிறது தெரியல. பார்க்கணும், இறங்கி பார்த்தா தான் தெரியும். எதாக இருந்தாலும் ஒரு கப் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிக்கணும், வேறு ஒன்றும் கிடைக்காது. ரொம்ப கவனம் முக்கியம் இறக்கக்குள்ள. ஏற்றணும் மாதிரிலாம் இதில் இறக்கும் போது பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இறக்கணும். எல்லாம் பாறையில் பிரேக் அடித்தாலும் நிற்கவே நிற்காது, விட்டுற வேண்டி தான். பிரேக் பிடிச்சா நிற்காது. ஒன்றும் இல்லை மக்களே, கெஸ்ஸிங் தான். எப்படி போனால் எப்படி போகும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லா டைமும் அது கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும்னு சொல்லவும் முடியாது. வந்து மாட்டிக்கிச்சு. ஆனால் ஏறும்போது ஃபோர்ஸ் கொடுத்து ஏறிடுவோம். பட் இறங்கும்போது கிராவிட்டி இழுக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இறக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தாகணும். ஆனால் அந்தளவுக்கு கீழே வெயிட்டு, நாமளும் வெயிட்டு, வண்டியும் வெயிட்டு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இறக்கணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இறக்குனா தான் முடியும். நம்மளுக்கு வேறு சிங்கிள் சேனல் ஏரியாஸாக போச்சு, கொஞ்சம் கஷ்டம் இறக்கிறது. பிடுங்கிக்கிட்டு போகுது மக்களே. நான் ஒன்றுமே பண்ணல, கிளச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக பிடுங்கிக்கிட்டு போகுது. ஐயா தடை நல்லா இருக்குங்களா? இது அது தெரிஞ்சு தானே வந்தோம், அப்புறம் என்ன கேள்வி? எதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஆறுதல் இருக்குங்க அப்படின்னு தான். போலாம் ப்ரோ. மக்களே ரொம்ப டஃப்பாக இருக்குது. பொறுமையாக அப்படியே பொறுமையாக இறங்கி போயிட்டோம்னா போதும். எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் மக்களே ஆஃப் ரோடு. இறக்கறக்கே சரி, டாட்டா 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 அடி வாங்குது நச்சுன்னு. முன்னாடி பாருங்கள் வண்டியில் வருது. மேலே அந்த உச்சி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் சாமி இருக்கும். அதுதான் 7வது மலை. அதான் போக முடியல, ப்ரோவால் முடியலைன்ட்டு. அதனால் சரியா அவரை கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு வேணாம் விட்டுட்டோம். இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்கள். இன்னும் கீழே அங்கே போனால் தான் சிரமமே. இந்த மாதிரியே இருந்துட்டால் பிரச்சனையே இல்லையா, ஈஸியாக ஓட்டிக்கலாமே. அப்பா விட்டுருவா. ரொம்ப விட்டாலும் வீல் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். டைட்டாக பிடிச்சாலுமே விழுந்துருவோம். கரெக்டாக அது ஒரு நேக்கு பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 பிரேக்கையும் ஈவனாக பிடிக்கணும். ஒரு பிரேக் மட்டும் பிடிச்சா கண்டிப்பாக நல்ல வேலை வரும். ஸோ 2 பிரேக்கையுமே ஈவனாக பிடிச்சி ஓட்டணும். ஒரு பிரேக்கை மட்டும் நம்பி ஓட்ட முடியாது. அப்படின்னு இழுத்துட்டு போனால் டப்புன்னு விட்டுறணும் பிரேக், இல்லைன்னா ஸ்பிட்டாகி விழுந்துடும். முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கை தவிர்த்தும் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணணும், அதே சமயம் சேஃபாகவும் ஓட்டணும். அம்மா இது ஒரு செங்குத்தான இறக்கம் இருக்குது, நல்லா ஞாபகம் இருக்குன்றா. காலெல்லாம் அடி டமால்னு விழுவுது. கல்லில் வண்டியே அடி வாங்குது, காலும் அடி வாங்குது. அதுவும் அங்கே வேறு போட்டு ஜிஜி காலில் ஒரு அழுத்துனா பாருங்க. நானும் கத்துறடே கால்ராடு காலையே பிடிச்சி அழுத்துறான் தலைவன். வண்டி முக்கியங்கிறான். ஏடா வண்டி முக்கியம் தான்டா, இல்லைன்னு சொல்ல, நானும் முக்கியம்டா. பொறுமையாக போகணும் முடிஞ்ச அளவுக்கு. எதுக்கு சும்மா ஓட விட்டுட்டு கியரில் பவர் கொடுத்து ஓட்டுவோம். ஏன்னா நார்மல் ஹில்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இதில் கொஞ்சம் கியரோட பவர் கொடுத்தா தான் நிறுத்தம், வண்டியை ஸ்லோ பண்ண முடியும். இல்லைன்னா சீரியஸாலும் இறக்க முடியாது. ஆனால் இதுவும் ரிஸ்க்கு தான். ஓவராக விட்டால் வீல்ஸ் கிட்ட ஆகும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ரெண்டையுமே. கிளச்சு பவர்லேயும் கரெக்டாக கீரோட பவரையும் யூஸ் பண்ணிக்கணும், பிரேக்கையும் யூஸ் பண்ணிக்கணும். சை வீல் ஸ்லிப் ஆகுது, ஓவராக ஸ்லிப் ஆகுது.
அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஆனால் இதுதான் ரோடு. நல்லா ரிவர் கிராசிங் வருவாங்க, கிராஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வண்டி எத்தனாவது கீரில் இருக்குன்னே தெரியல. சீரை பார்த்தா செகண்ட் கியர் மாதிரி தெரியல போல, ஃபஸ்ட்டு கியர் மாதிரி இருக்குது. கேரளா பாய்ஸ் என்ன மக்களே ஆஃப் ரோடு ஓட்டுறாங்க, நம்மளை விட வா. இந்த ஆஃப் ரோடை பார்த்துட்டு அவங்களே மிரண்டுருவாங்க. அல்டிமேட்ரா அடி போட்டான் பாருங்க ஜிஜி. ஏன் அண்டர் பில்லி தான் அடி போடு, நாமளும் அடி ஓட்டுறோம். முடியல மக்களே, பிச்சுக்கிட்டு போகுது. பழைய கண்டிஷன் இல்லை பாடி. பார்த்துக்கோங்க, இதுதான் ரோடு அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஜீப்பில் வந்தால் என்ன குளிங்குன்னு யோசிச்சு பாருங்கள். கீழே போகிறதுக்குள்ள லெஃப்ட் ஹேண்டை என்ன கை ஆகும் பாருங்கள். ஊர் நல்லா இருக்குதா? என்ன மாமன் நிறுத்திட்டான். மாமா அது அண்டர் பில்லி தான் மாமே, அண்டர் பில்லி தான் மாமா அடி வாங்கியிருக்கோம். என்னதே இப்போ அடி சரியான அடி ஏற்றுறது. ஏன் ப்ரோ விளாக் எடுக்கலையா? எடுக்கல ப்ரோ. ஏன்? கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் அப்படியே தான் ப்ரோ எடுத்துகிட்டே தான் இருக்கேன். ரியர் பிரேக்கை பிடிக்காதீங்க, வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு கீரில் கொண்டு வாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அதில் நிற்காது. உங்களுக்கு 2 பேர்த்துக்கு பிரச்சனை இல்லை, ஏபிஎஸ் தான் ப்ரோ. நம்மளுக்கு தான் ரியர் பிரேக் வேண்டாம், கியரில் ட்ரை பண்ணுங்கள். என்ன ப்ரோ டிஸ்டன்ஸ் விட்டுவா, கிட்ட வராத. அப்பா சாமி, ஓ நான் உண்மையாலுமே நான் பார்த்துட்டு மிரண்டே போயிட்டேன் மக்களே. உண்மையே சொல்கிறேன், நான் மிரண்டே போயிட்டேன். ரொம்ப அது இப்படி இருக்குன்ட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டஃப்புக்கே டஃப்பு, தரமான டஃப்புன்னா அது இதுவாக தான் இருக்குது மக்களே. கொஞ்சப்பட்ட டஃப்பாக, ஐயோ கொஞ்சப்பட்ட டஃப்பாக மக்களே இருக்குது இது. சாமி, எனக்கே புதுசாக இருக்குது. இதில் தான் நம்ம ஓட்டணுமா, இது என்னடா வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப மோசம் மக்களே. அதாவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு ஆஃப் ரோடு ஓட்ட போகிறேன். இல்லை இப்போ தான் வண்டி எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இப்போ தான் வந்து ஆஃப் ரோடெலாம் ட்ராவலே பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நான் இந்த ரோடை சஜஷன் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பாக இந்த மலையை நான் சஜஷன் பண்ணவே மாட்டேன். ரொம்ப 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 கஷ்டம். ஐயோ ஐயோ, லெஃப்டா ரைட்டா எதில் போகலாம்? லெஃப்ட்லேயே போய்க்கலாம். பரமேஸ்வரன் நீ தான்ப்பா காப்பாற்றுங்க. அப்படியே ரெடியாக வந்துட்டேன் மக்களே. போன டைம் மாதிரி எதுவும் சிக்கல. அங்கே இருக்கிறோம். ஹேண்டில் பார் உடஞ்சிருச்சா? இதாக இருக்கான்னு பாருங்க ஃபஸ்ட்டு. அங்கே ஹேண்டில் பார் பாருங்க.
எதுவும் பார்க்க வேண்டாம். ஹேண்டில் பார்லாம் உடையாதுடா. எல்லாமே கரெக்டாக இருக்கா? இது பார்த்துக்கிச்சு. அது விட்றா, அது அப்படிதான்டா. ஹாஃப் கிளச்சு தானே? ஆக்சிடென்ட் கொடுத்துறியா? கல் பட்டு விட்டுருச்சு. இது மட்டும்தான் பெண்ட் ஆயிடுச்சு. விட இது வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும்தான் ப்ரோ பெண்டு. கை கொடு ப்ரோ. என்னாச்சு, காலில் இது அடிபட்டுருச்சா? காலில் அடியா? இங்கே காலில் காயமாயிடுச்சான்னு பாருங்க. இல்லை காயம்லாம் இல்லை. தண்ணி 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 பெண்டு இந்த பெண்டு அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கு மேலே கம்பெனியில் கொடுத்து எடுத்துக்கலாம் ப்ரோ. இல்லைன்னா நம்ம எடுத்தோம்னா இந்த போல்ட் வருது பார்த்தீங்களா, இது உடஞ்சிருச்சுன்னா சிக்கலாக போயிடும். கம்பெனியில் கொடுத்து அவன் எடுத்து கொடுத்துருவான். ஹேண்டில் பார் அப்படியே பாருங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேண்டில் பார் நல்லா தான் இருக்கு. தெரியுதா? நீ ஒன்றும் இல்லை, வண்டி ஆஃப் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சி கியர்லேயே வா. ஆக்சிடென்ட்லாம் கொடுக்காத. அது போகிற வாட்டத்துக்கு நீ வந்தீங்கன்னா போதும். ஸ்க்ராச்சஸ்லாம் எங்கேயும் அவ்வளோ இல்லை. ஸ்க்ராட்செல்லாம் எதுவும் இல்லை. அதெல்லாம் எங்கேயுமே ஆகாது, கவலைப்படாத. அதெல்லாம் பம்பரே பார்த்து வச்சுடா. ஹெல்மெட் எப்படி ப்ரோ? எங்கேயாவது நிற்கலாம் ப்ரோ, போய்கிட்டே இருக்காதுங்க. சரி, ஒரு இடம் நல்ல இடமா பார்த்து நிழலாம் நிற்கலாம். நான் நிற்கலாம் சொல்லலான்ட்டு இருக்கிற, போய்கிட்டே இருக்கிறீங்க. சரி வாங்க வாங்க. ஜிஜி வா, நிழலில் போய் பார்த்து நிறுத்தி குடிச்சிக்கலாம். ஏய் ஏன் நாங்கள் வரணுமா? மௌன உள்ளே வந்தேன்னு ஐயே. இல்லை வேற எதுவும் இல்லை, இந்த கல் பரட்டி விட்டுருச்சு. இந்த ப்ரோ இப்படி தான் நானும் விழுந்தேன். இதுதான் வண்டி பாதுகாக்கிறதே. அதெல்லாம் மறக்காத. சரி எடு வா. தண்ணி எனக்கு வச்சு நான் கீழே வந்து குடிச்சிக்கிறேன். நான் போய் முன்னாடி ஒரு நல்ல இடமா பார்த்து நிற்கிறேன். வாங்க இங்கே பாருங்கள் மக்களே, வண்டியில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்க. ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு, அருமையான ஆஃப் ரோடு. அம்மா பயங்கரமாக இருக்குது போங்க. மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாபிலார் ப்ரோ வந்துட்டு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார். விழுந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. எனக்குலாம் பக்கெட் ஆயிடுச்சு, படுத்துக்கிட்டாரு. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு இன்னுமே என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் கீழே டப்புன்னு படுத்துக்கிட்டோன்னே எனக்கு என்ன நினைக்கிறதுனே தோணல. ஏன்னா ஒரு ஸ்குவாடு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நாம் தான் கூப்பிட்ருக்கோம், நம்ம தான் கூப்பிட்டு வழி நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிங்குள்ளே ஒரு பயம் இருக்குல்ல. டப்புன்னு அவர் அப்படி படுத்துட்டு இருந்தோன்னே எனக்குலாம் ரைட்டரா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சைடு எப்படி சொல்கிறது, பக்குன்றுச்சு. அப்புறம் ஒன்றும் இல்லை ப்ரோ போகலான்ட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தான் ப்ரோ சொல்கிறேன். அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆஃப் ரோட்லாம் ஓட்டுறாரு. ஃபஸ்ட் டைம்னா அவருக்கு ஹில்ஸே இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். அவரால் முடியல, அதுதான் பெரிய மைனஸே. அவரால் சுத்தமாக முடியல, வேறு ஒன்றும் கிடையாது. அடாடாடா அடாடாடா அடாடாடா. அப்படிதானே அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்குதுண்ணா. ஸோ அவர் விழுந்ததெல்லாம் வந்துட்டு என்னால் டக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி படபடப்பாலாம் இல்லை, ஐயோ விழுந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா படபடப்ப எனக்கு பேர் என்ன சொல்கிறதே தெரில. விடுங்க, விழுந்துட்டாரு, எந்திரிச்சிட்டாரு, அவ்வளோதான். வீழ்வதென்பது தவறல்ல, வீழ்ந்தே கிடப்பது தான் தவறு. போயிட்டே இருந்தால் அவன் டென்ஷன் ஆகிடுவாங்க. நமக்கு வந்துட்டு எப்போயுமே அது ஒரு பழக்கம், ட்ரிப்புன்னு வந்துட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறது. ஸோ நம்மளை மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின் இருக்கலாம், ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஸோ அதை தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது ஒரு நல்லது. தான் கூட வரவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம். ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ ஒரு இடத்துல நிறுத்தி அவங்க வெயில் அடிக்குது இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெயில் இல்லாமல் நல்ல இடமா இருந்தால் பரவாயில்ல. நிற்கிறதே நிற்கிறோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல இடமா பார்த்துன்னு நான் பார்க்குறேன். இங்கே எல்லா பக்கமும் வெயிலாகவே இருக்குது. ராமன் ஸ்குவாடில் இருக்கீங்க, இதில் போட்டு நான் இன்றைக்கி போட்டு கொண்டு எடுத்துட்டேன். அதுலேயே ஸ்குவாடில் வேறு ஒரு புது நியூ பாய் வேறு. நிழல் கிடச்சிருச்சுப்பா, நிழல் கிடச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஓரம் போடுறோம். ஜீப்பே வந்தாலும் வக்கால் நீ ஓரமாக போடாங்கிறோம். மாமே ரைட் ஓரம் போடு.
ரிட்டர்ன் போயிட்டாங்க. அக்கா 4 பேருமே பயங்கரமாக விழுந்துட்டு வந்தோம், வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் 4 பேரும் உழுவோம். முந்தா நேற்று மழை, முந்தா நேற்று மழை இல்லையா? அப்போ நைட்டு மழை. அதை தான் சொல்கிறேன், நேற்று நைட்டு தண்ணி போச்சுன்னாங்க, பழத்துலாம் தண்ணியா வந்துச்சுனாங்க. நேற்று நைட்டு கம்மி மழை, புதன்கிழமை நைட்டு மட்டும் அங்கே ஒரு 6 அளவு மழை பெஞ்சிருக்கும். 6 அளவு மழையா? ஆமாம், இங்கேயே ஒரு 2 அளவு பெஞ்சிச்சு. மேலே அந்த பூசாரியூர் இருக்குல்லக்கா, பூசாரியூரில் அந்த எப்பவும் தண்ணி நிற்கும் தெரியுங்களா? ஜீப்பா 2 நின்று கிடந்திருக்குமே. ஆமாம். அது நேற்று மத்தியானம் போன. நாங்களும் லோக்கல் ஆள் தான். சரி, நேற்று எங்கள் பக்கம் பூனாச்சிலாம் வந்துட்டு ஒரு 1/2 அளவு மழை தான் இருக்கும். சரி, கம்மியாக தான் பெஞ்சிருக்கும் நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே போனால் அத்தனை தண்ணி நிற்கிது. காலையிலே 2 பேர் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஜீப்பும் இல்லை அப்படின்ட்டு, ஜீப்பும் போக முடியாதுன்னு சொல்லிட்டான். மேலேருந்து ஒரு பையன் வந்தான், எங்கள் வீட்டில் தான் நிறுத்தி இருக்கிறாங்க ஜீப்பு. அப்புறம் அந்த பையன் இருந்துட்டு, நீங்கள் போக முடியாதுன்னா நீங்கள் வீட்டுக்கே போயிட்டு வந்திருக்கேன், ஜீப்பில் மேலே போகிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த ஜீப்பை ஓரமாக தள்ளி விட்டுட்டு அவங்க. ஆமாம், இங்கே மேலேயே இருந்துச்சு, கொஞ்சம் தூரத்துலேயே இருந்துச்சு. அது பழசுனா மேலே ஒன்று நின்றுச்சு பார்த்தியா? ஆமாம். அது ஓரமா அவங்க சொன்னாங்க தண்ணி போயிட்டு இருக்கு, போக முடியாது அப்படின்னாங்க. ஒரு அடி தான் வாங்கினோம். மொத்தத்தில் போயிட்டு வந்தாச்சுல்ல. எப்படி உளுந்து கிளம்பி போயிட்டு வந்துட்டீங்க? ஆமாங்கக்கா, நீங்கள் காலையில் 4 பேர் போகிறப்ப பார்த்தோம். விழுந்துட்டோம். 4 பேருமே விழுந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா வண்டியில் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் அவருக்கா, ஃபர்ஸ்ட் அவரு, 2வது நானு, 3வது நானு இவரு. நீதான் ப்ரோ. 3வது நானு, 4வது அவரு, 5வது அவரே, 5வது அவரே. இறங்குறப்ப கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமாக்கா, பிரச்சனை இல்லை. நான் 5 டைம் இந்த மலையை ஏற்றிருக்கேன். 5 டைமுமே விழுந்துட்டு தான் வந்தேன். இதோட 6வது தடவை, 6வது டைமும் விழுந்துட்டு தான் வந்திருக்கிறேன். அது பேசாமல் நிறுத்திட்டு ஜீப் எடுத்துகிட்டு போயிருக்க வேண்டியது. ஜீப்பு நாங்கள் எங்களுக்கு ஓட்ட தெரியாதே. இல்லை, பசங்க வருவாங்க எனி டைம் அங்கே நின்று. அது கரெக்டு. இது நாங்களாம் ஓட்டினா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அதுக்காக நாங்கெல்லாம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள் ஊராக சுற்றுவோம். அதனால் இந்த இதையும் நாங்கள் பண்ணணுங்கிறக்காக. போன டைம் நினைக்கிறேன் புரட்டாசி மாதம் 5ஆம் கிழமை 14 வண்டிக்கார் கோயம்புத்தூர்கார் வந்துட்டு ஒரு பையன் இங்கேயே பாதியிலே ரிட்டர்ன் வந்துட்டான். அவன் வண்டி புதுசாக வந்திருக்குல்ல, அந்த வண்டி சைடு வந்து எதுவுமே அவனோட பேலன்ஸ் பண்ண முடியாம வண்டி. அப்புறம் அந்த பையன் கூட வந்துட்டான். இன்னொரு பையன் கிரக்ஸ், அந்த பையன் கொண்டுட்டு வந்து ஷைன் வந்து போய் அங்கேருந்து தள்ளிகிட்டே வந்துருக்குறானுங்க. 4வது மலையே போயிட்டானுங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் ஸ்டோப் பண்ணியே வந்திருக்கிறானுங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு செயின் விழுந்துருச்சுன்னு திருப்பியும் தேடுறதுக்கு அந்த பையன் நடந்தே போய் கீழே தான் விழுந்து கிடக்குது. அந்த பையன் அவத்துக்களே தேடாமே வந்துட்டான். அப்புறம் ஒரு மழைக்காரர் அங்கே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி அதே போய் தேடினாங்க, கிடைக்கல. அப்புறம் இந்த வீட்டில் ஒரு வண்டி நின்றுச்சு, அந்த வண்டி செயின் பிளாக் கழட்டி அதுக்கு போட்டு அப்புறம் போனாங்க. நைட்டு மக்களே, நம்மளோட இந்த ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்குவாட் மெம்பர்ஸ்கிட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்போம். எப்படி எனக்கு கண்டபடி கழுவி ஊற்ற தான் போகிறாங்க, அது வேணால் எனக்கு நல்லா தெரியும். ப்ரோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். டாமினர் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. பரவாயில்ல, இன்னொரு ரவுண்ட் போகலாவா? இன்னொரு ரவுண்டு போகலாம். சாப்பிட்டோன்னா சாப்பிட்டு எங்கே வேணாலும் கூப்பிட்டு போக கேட்குறீங்களா? ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆஃப் ரைட் ட்ரை பண்ணுறேன், அது பல்சர் 150ல். ஆனால் உண்மையாலுமே ப்ரோ பல்சர் 150 நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், ஆனால் பயங்கரமாக இருந்துச்சு ஏறினதெல்லாம். நானும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ஃபஸ்ட்டு கியரில் ஆசம் இழுக்குது ஏறிக்கிட்டே வீலிங் எல்லாம் ஆகுது. அந்த மேலே ஹீட் ஆனதுக்கு செம பவராக இருந்திருக்கும். ஃபுல்லாக வீலிங் ஆகுது. ஃபஸ்ட்டு செகண்ட் டயரை கழுவிட்டு வந்துட்டீங்களா? வரும்போது எல்லா டயரும் தேஞ்சு இதாகிடுச்சு. பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜிஜி ப்ரோ சொல்லுங்கள். ஆசம், அற்புதம். பட் பயங்கரம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டாச்சு. பிரேக்கிங் ஃபுல் அண்டர் பில்லி இருக்குதா இல்லையா? அதுதான் கல் விழுந்து போச்சு. நானும் பார்க்கறேன், அடி விழுந்தே இருக்குது அண்டர் பில்லி. எத்தனை அடி ஹைட்டாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. எப்பயும் அண்டர் பில்லியில் அடி விழுகுது. ஆனால் உண்மையாலுமே மக்களே சொல்லணும்னா தரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த ஹில்ஸ் ஓட்டணும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ்நாடுன்னு இல்லை, ஆல் ஓவர் பெஸ்ட்டுன்னு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்த ஹில்ஸை ட்ரை பண்ண போகிறேன், ஒரு ஆஃப் ரோட் ட்ரை பண்ண போகிறேன்னு யாராவது வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எங்களோட சஜஷன்னே சொல்லுவேன், தனியாக வராதிங்க, ஸ்குவாடோட வாங்க. ஏன்னா இதோட இதெல்லாம் சாதாரணம், இதோட பெரிய ஆஃப் ரோட்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்க, அதே எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் அதையும் எடுத்து பார்த்துட்றோம். ஏன் ப்ரோ எது எங்களுக்கு பெஸ்ட்? என்னோட சஜஷன் என்னன்னா தனியாக வராதிங்க, ஸ்குவாடோட வாங்க, இல்லை பிள்ளையனோட வாங்க. ஏன்னா அப்பதான் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. வந்தீங்கன்னா வந்து வண்டி சப்போஸ் கீழே உழுகாமலாம் இருக்காது. 4 பேருமே உழுவ மாட்டோம்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் 4 பேருமே உளுந்துதான் ஆயிருக்கோம். என்ன தனியாக வரலாம், பட் ஆனால் வண்டிக்கு சப்போஸ் நம்ம இது ஸ்டெபிலிட்டி இதாகி கீழே விழுந்துட்டோம்னா தூக்க முடியாது.
அந்த மேட்ல நம்ம தூக்கவே முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் மாட்டிட்டு கால் அடியில் மாட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோலோவாக அந்த வந்து மாதிரி மாட்டிட்டா அவர் ஒன்றும் கால் பண்ண மாட்டின மாதிரி எல்லாம் யாருக்காவது மாட்டிடுச்சுன்னா மற்றபடி ஊர்க்காரங்க ஏதாவது வண்டியில போகும்போது பார்த்தாதான் உண்டு, மற்றபடி எல்லாம் தூக்கவே முடியாது ஒரு ஆளெல்லாம். காப்பாத்துறதுக்கு அது கடல்லே பிளாட்டினாவா இருந்தாலும் சரி, ஸ்ப்ளெண்டரா இருந்தாலும் சரி, ஹிமாலயாவே இருந்தாலும் சரி, அவ்வளோதான். அப்புறம் கடல்லையே ஆள் இருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய மலை பார்த்துக்குங்க. அந்த குச்சி குச்சா தெரியுதுல, நீட்டா, அதெல்லாம் என்ன நடிச்சிக்க கரண்ட் கம்பம், அந்த வழியாக தான் நம்ம இப்போ போயிட்டு வந்தோம்.